மையுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் யாருக்கு நலவை நாட ஆரம்பித்தானோ அவனை சோதிக்க ஆரம்பிப்பான். இப்போ வாப்பா பிள்ளைக்கு நலவை நாட ஆரம்பிச்சிட்டாரா, புள்ள உம்மா வாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க புட்டத்தில், பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு புள்ள போறான். அவன் வேலை என்னையா, பெரிய கல்லை தூக்கிட்டு போய் அங்கே வச்சாதான் சம்பளம் கிடைக்குமாண்டா. எந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த புட்டத்தில் உட்கார்ந்துட்டு புள்ள கல்லை தூக்கட்டும்ட்டு இருக்க மாட்டாங்க. புள்ள கையில இருந்து இவங்க தூக்கி வைப்பாங்க, நீ உட்காருமா, உனக்கு வேலை வரக்கூடாதுமா. அதுதான் பாசம். அல்லாஹ் எப்படி பாசத்தை வைக்கிறான் தெரியுமா? தாய் தாப்பம் கொடுக்குற மாதிரி இல்லை. அல்லாஹ் எப்படி வைக்கிறான்டா, பாறாங்கல்ல தூக்கணும், தூக்கிட்டு போகணும், தூக்க வேண்டியதான். தைரியமா தூக்குற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நெனையாபுரத்துக்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சிருவான். உலகத்துக்கு வழங்கி ஒரு பாறாங்கல்ல தூக்குற மாதிரி நெனையாபுரத்தில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உதவி அனுப்புவான். வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு மக்ரஜ்கள். வாழ்க்கையில சோதனை வந்த கதவெல்லாம் பூட்டி போட்டுரும். நான் டோரை திறந்து 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 கொடுப்பேன். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. மக்ரஜ் வஜஅல் அதாவது வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வயர்சுகு மின் ஹைசு லா யஹ்தஸிப். அவன் நெனையாபுரத்தில் அவனுக்கு ரிஸ்க் கொண்டாந்து கொடுப்பேன். நினைச்சே பார்க்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இன்றைக்கு செக் கொடுக்கணுமே, பாஸ் ஆக்கணுமே, நினையாபுரத்தில் அவனுடைய உதவி அல்லாஹ்வுடைய உதவியை பாப்பா. எப்படியோ லிங்காய் பிசினஸ் நடந்து கொடுத்துருவான். வாக்குறுதியை நிறைவேற்ற நினைக்கிறவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அப்படி என்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை கல்புல ஆழமாக பதிய வைக்கணும். அல்லாஹ்வுடைய நேசம் வேணுமா? சோதனை வரும், பிரச்சனை கொஞ்சம் பவரா வருகுதா, அல்லாஹ் உங்களோட இறக்கன்னு அர்த்தம். பிரச்சனை கூடுதலா வருதா, அது ரசூலுல்லாஹ் சொன்னது. பிரச்சனையே உம்மா வாப்பன்னு நினைப்பாங்க, பிள்ளைக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி சில பேர் சொல்லிட்டு போவாங்க, சொத்து பூமி காணியெல்லாம் கொடுத்தாச்சு, என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சுபஹானல்லாஹ். அப்படி பிரச்சனை இல்லாத எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரச்சனை இல்லாத பிள்ளைய காட்டுங்க பார்ப்போம். பண்டார நாயக்க வளவையே கொடுத்துட்டு போனாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாரு. சந்திரிகாவுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை தலைக்கு மேல போச்சு. கண்ணை இழந்தா, உம்மாவை இழந்தா, வாப்பாவை இழந்தா, மாப்பிள்ளை இழந்தா, எல்லாத்தையும் இழந்தா. பிள்ளை அங்க இந்த நாட்டில் உங்க பக்கத்தில் ஜனாதிபதியா நின்றவங்க. பிரச்சனை என்பது அவங்க வாப்பா கொடுத்த சொத்து உங்களுக்கு கொடுக்கலுமா? அவங்க வாப்பா கொடுத்த அதிகாரத்தை கொடுக்கலுமா? அவங்க வாப்பா கொடுத்த கௌரவத்தை கொடுக்கலுமா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க உள்ள தேங்காவும் வித்து தான் வாழணும் என்று ஆக்கினா பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படி மேலே ஏத்துவான், கீழே இறக்குமா, பொடி கார்டு இல்லாமலாக்குனா உண்டாக்குமா, எல்லாம் நடக்கும். அதனால வாழ்க்கையில ஸ்டேபிள் என்று யாருக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போகலாது. அல்லாஹ் எது ரெடி ஆவீங்க, பிரச்சனை வந்தால் கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வருகிறது. என்ன வருகிறது தெரியுமா? மையுரிதுல்லாஹு பிஹி கைரன். அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு நலவை நாடினால் யுஸிபு மின்ஹு, அவனை பிடித்து சோதிப்பா. ரப்பே, உன்னுடைய இரக்கமா, உன் பாசமா, உன் நேசமா, அதைத்தான் எதிர்பார்க்கு. அல்லாஹ்வுடைய நேசம் அங்க வருகிறது. இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். பிரச்சனையை வந்த உடனே அல்லாஹ் இருக்கிறான் முயற்சி எடுத்துட்டு போவீங்களே, அல்லாஹ் அப்படி அரவணைச்சிருவான். நீ பொறுமையானா உன்னோட நான் இருக்கிறோம்பா. இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் வந்து நம்மளோட இருக்கணுமாக இருந்தால் இந்த யதார்த்தத்தை புரியணும். இதை புரியாததுனால தான் காஃபிர் திண்டாடுறான். எல்லாத்தையும் செஞ்சு போட்டு பார்க்கிறான், ஆகா இல்லையே, எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்க்கிறான், பிரச்சனை வரதானே செய்யுது. எல்லாம் இங்கால ஓட்டி அடைக்கிறான், அங்கால வருது, இங்க அடைச்சு பார்க்கிறான், அங்கால வருது. பிரச்சனை இல்லாத ஒருவர் இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி கொடுத்த அடுத்த சோதனை என்ன தெரியுமா? புள்ள நல்ல பேசுற பருவம், வளர்ற பருவம், அந்த மாதிரி வேலை செய்யற பருவம் வர்ற டைம்ல இப்ராஹிம் நபி இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? கனவு காண்றாரு. கனவு கண்ட என்ன அர்த்தம்? வஹி என்ன அர்த்தம்? நபிமார்க்கு மகன்கிட்ட சொல்றாரு, கூப்பிட்டு அல்லாஹ் அந்த ஹைலைட் பண்றான் மகன்ட பருவத்தை. ஃபலம்மா பலகமா உஸ்ஸய, வேலை செய்யக்கூடிய பருவத்தில் உள்ள மகனை கூப்பிட்டு சொல்றாரு, யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் ஒரு கனவு கண்டேன் ராஜா, அன்னி அத்பஹுக்க, உன்னை வெற்றதா கனவு கண்டேன். உன்னை என்ன பண்றேன்? வெற்றதா கனவு கண்டேன். ஃபந்தூர் மாதா தரா, என்னப்பா நினைக்கிற நீ? நான் உன்னை எடுத்து அறுக்க போன குர்பான் கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன். என்ன ராஜா நினைக்கிறேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஓதுற இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி சும்மா கேட்காதீங்க. நீங்க வாப்பான்னு நினைச்சு உங்க பிள்ளை நினைங்க, நீங்க உம்மா நினைச்சு உங்க பிள்ளை நினைங்க. இந்த கனவு கண்டால் இது வகி, நீங்க கண்டெல்லாம் செய்ய தேவையில்லை. வகி வந்த உடனேயே மறைக்க வேணும்னா மறைச்சிடலாம். பிள்ளையோட எதுக்கு பேசுறது மறைச்சிடலாம். எவ்வளவு இது அல்லாஹ் டெஸ்ட் பண்றான். கனவை அனுப்பிட்டு மகனோட டிஸ்கஸ் பண்றாரு, புனையே, என் அருமை மகனே,
இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பவுக ஃபந்தூர் மாதா தரா, என் மகனை உன்னை வெற்ற மாதிரி கனவு கண்டுட்டு. என்ன ராஜா நினைக்கிறேன், மகன் அப்படி வளர்த்து வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, யா பத்தி என் அருமை தந்தே இஃபால் மா துஅமர், ஏது அல்லாஹ் சொன்னான் அதை செய்யுங்க வாப்பா. சத்தஜுத்ரி இன்ஷாஅல்லாஹ் மின சாபிரின். மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவான், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல்லான்னு கூப்பிடுவானே, இஸ்மாயில் பேர் வருமாப்பா. பொறுமை என்று வருமே, பொறுமையாளர் என்று பட்டியல் கூப்பிடுவானே, அதுல இஸ்மாயில் பேரை பாப்பீங்க. அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க வாப்பா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த பேர் வரும் வாப்பா. சுப்ஹானல்லாஹ், எப்படி வீட்டுல பொறுமையின் உச்ச சிகரம் இஸ்திகாமத்துனா ஈமான் வந்து ஈமானுடைய உறுதி என்பது அடுத்த பக்கம் பொறுமை. அவர் எவ்வளவு தாக்கு பிடிக்கிறாரோ, அந்த பொறுமையில நிற்கிறாரோ, அதுதான் ஈமான். ஈமானுடைய உறுதி என்பது. அப்ப போய் மகன் சொன்ன மகனுக்கு இப்படி வளர்த்திருக்கிறார் பாருங்க, வீட்டில் எப்படி வளர்த்துட்டு. சுப்ஹானல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துறான் குர்ஆன்ல, பேசி டிஸ்கஷன் நடந்துருமா, நடந்த உடனே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்களா, இவர் அந்த கருத்து இவர் இந்த கருத்து இல்ல, ஃபலம்மா ஸலமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க, முடிவெடுத்துட்டாங்க. பாப்பா முடிவெடுத்துட்டார் வெட்டுறதுக்கு, மகன் தலையை கொடுக்க முடிவெடுத்துட்டார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் அவர்கள் ரெண்டு பேரும் எனக்கு கட்டுப்பட்டார்கள். ஃபலம்மா ஸலமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்ட உடனே பாப்பா என்ன பண்ணாராம், மகன் வத்தல்லவுல் ஜபீத், அவர் நெத்தியை கொண்டு போய் கல்லில் வைக்கிறாரு. முகம் குப்புற பெறட்டாரு எடுக்கலாம் விளங்குச்சா, நெத்தியை கொண்டு போய் கல்ல வைக்கிறாரு, மூங்கு குப்புற பெறட்டாரு. மூஞ்ச பாத்திரி எப்படி வெட்டுறது, முகத்தை பாத்திரி எப்படி வெட்டுறது அப்படின்னு பெரட்டி வச்சு கத்தி எடுக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க ஈமான் அல்லாஹ் அந்தந்த கொஸ்டின் அந்தந்த ஆளுக்கு தான் கொடுப்பான், எல்லாருக்கும் தரமாட்டான். எனக்கு உங்களுக்கு தருவானா, அந்த அளவு தான் ஈமான் வச்சிருக்கிறோம் நாங்க. அவருக்கு அதை கொடுத்து அவருக்கு என்ன கொஸ்டின், அல்லாஹ் வேணுமா இஸ்மாயில் வேணுமா, அவர் என்ன என்ன எது ஆசைப்படுறாரு, அவர் புள்ள மேல எவ்வளவு இறக்க வச்சிருக்கிறாரு, அல்லாஹ் வேணுமா புள்ள வேணுமா, அவர் என்ன முடிவு எடுத்தார், ரப்பே நீதான் நீதான் வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாத் வல்லர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமான மினல் முஷ்ரிகீன். அவர் அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்புறார். அவர் யார், அவரு இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், அவருக்கு என்னெல்லாம் சோதனை கொடுத்தோம் தெரியுமா, வைஜிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபாத்தமுன், எல்லாத்தையும் கொடுத்தோம், எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணினார், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணாரு. அவர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நபி நீங்கள் பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபியை பத்தி அவ்வளவு சிலாகித்து சொல்றான். ஹஜ் பெருநாள் என்று ஒரு பெருநாள், அவர் ஹஜ் என்ற ஒரு கிரியை, அவரை சைத்தான் குழப்பினட, அவர் கல்லடித்த இடத்துல நீனும் கல்லடி, அவர் பொண்டாட்டி ஓடின நீ ஓடி, அவர் புள்ளைக்காக வேண்டி தண்ணி எடுத்து ஓடுற இடத்துல நீனும் ஓடி. எவ்வளவு பாசம் வச்சிருந்தா, எவ்வளவு எல்லாரும் வரலாறை வச்சு சிலை வச்சு எல்லாம் அவங்களுடைய வரலாறை பதிவு செய்ய பார்க்கிறாங்க. ஒரு சிலை இல்ல, ஒரு உருவம் இல்ல, ஒண்ணு இல்ல, அவங்க போட்டோவை அவனும் கண்டதும் இல்ல. டிக்கெட் போட்டு பிளைட் எடுத்து விமானத்தில் போய் ஓடிட்டு வர்றார்கள். ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்களே, அவங்க ஓடுற மாதிரி ஓடணுமே, ஓடு நீ தவ பண்ணு. சுப்ஹானல்லாஹ், கல் ஷைத்தான் கல் இருக்கு, அங்கதான் ஷைத்தான் இருக்கிறானா, அவர் கல் அடிச்சார், நீ அடி, அவர் கல் அடிச்சாரு. எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை தூக்கி கொடுத்தான் பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய கொஸ்டின் அது. அந்த கொஸ்டினுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்றாரு தெரியுமா, தூக்குறார் மகனை வச்சு முகம் குப்புற போய் வத்தல்லவுல் ஜபீன், மூங்குப்புற பெரட்டி தூக்குறார். பனாதைனா ஐயா இப்ராஹிம், அவர் வெட்டனா எடுக்கிறார் கத்திய. அல்லாஹ் என்ன பண்ண, அல்லாஹ் இது காட்டு மிராண்டியான மார்க்கமா, நீங்க வந்து அது பூத அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி போட்டு புதையல் இருக்குன்னு போட்டு புள்ளைய தூக்கிட்டு போய் வெட்டி காட்டுல இருந்து அறுத்து கொடுக்கலாம் பாருங்க, பலி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. புதையல் எடுக்கிறதுக்கு ஒத்தனை இது பண்றது, நாங்க எப்படிப்பட்ட மார்க்கம், அல்ல காட்டு மிராண்டித்தனமான மார்க்கம் இல்ல. அவர் எடுத்து அறுக்க பாரு, ரப்பே நீ சொன்னா அடுத்தது இல்ல. ஆனா அல்லாஹ்வோட ஆன்சர் என்ன தெரியுமா, ஃபனாதைனா ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கது சத்தக்த ருஹ்யா, நீ வந்து கனவை உண்மைப்படுத்தி விட்டாய் இப்ராஹிம், கனவை உண்மைப்படுத்திட்டேன். கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இப்படிதான் நல்லவர்களுக்கு நாங்க கூலி கொடுப்போம். புள்ளைய வச்சிட்டு ஃபதைனாஹு பிஸிபின் அலீம், ஒரு என்ன பண்றான்ல, ஒரு பலி பிராணியை கொடுத்து இதை வெட்டு. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் எப்படி இருக்கும், ஹஜ் பெருநாள் கொண்டாடுங்க, எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாரு. புள்ளைய கொண்டு போய் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சு முடிஞ்சு போச்சு என்று சொல்ற நேரம், புள்ளைக்கு பொழைச்சிட்டு என்று வந்தா அதான பெருநாள், அதான பெருநாள், அதுதான பெருநாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஸ்டினுக்கு எவ்வளவு பவரா கொஸ்டின் வருவதோ ஆன்சரை கொடுத்த உடனே இல்லல்லாஹ மா ஸாபிரீன்,
அல்லாஹ் பொறுமையாளரோட நின்றா அதான் பெருநாள் அவருக்கு. அந்த உணர்வை கண்டுதான் நாங்க பெருநாள் கொண்டாடணும். ஹஜ் தான் ரொம்ப வீக்கா போற பெருநாளாச்சு. ஏன்டா நோம்புல எல்லாம் செலவழிச்சா ஹஜ்ஜில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போட்டு பெருநாளை சந்தோஷத்தையும் மனசுக்கு எடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஸ்டின் எவ்வளவு பவரோ அதுக்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் கைவிட மாட்டான்னு தான் சொல்லி தர்றான். எதுக்கு சொல்றான்னு தெரியுமா? சும்மா சொல்றானா? அவ்வளவெல்லாம் கொண்டு போனோம் இப்ராஹிம் நபியை, அவர் தூக்கினார் தானே கத்தி. பாத்தியா, அவருக்கு யாரு வேணும்? அல்லாஹ் வேணுமா? ஆனா நாங்க விடுவோமா? புள்ளையெல்லாம் கூட இருக்க மாட்டோம், அவருக்கு புள்ளையை சேர்த்து கொடுப்போம். நாங்க வேணும்னு அவர் முடிவெடுத்துட்டாரு பாருங்களேன். நாங்கள் அப்படி போய் மகாபாரத ராமாயணம் இல்லை இது. வெட்டினா மனுஷனை வெட்டினா குத்தினா போச்சான்னு சொல்ல. எங்க மார்க்கத்தில் எங்கேயும் எப்பொழுதும் மனிதர்களை வெட்ட முடியாது, வெட்டவும் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கத்தி எடுத்து போய் மனுஷனுக்கு குர்பான் கொடுக்க போறேன்னு போயிடாது. ஆனா சோதனை என்று வர்ற நேரம் அதான் சோதனை. எவனும் யாருக்கும் அடிப்பணிய கூடாது, சுது செய்யக்கூடாது. ஜாபிரில் வந்து கேட்டாங்களே, யார சொல்லலாம்? ஒரு வாட்டி உங்க காலில், ஒரே ஒரு வாட்டி. சிரியாவுக்கு போனா அவங்க யாரு சொல்ல? அவங்க எல்லாம் சாதாரண மனிதர்களாச்சே. ஜனாதிபதி காலில் மட்டும்தான் விழுகிறாங்களா? ஏன்னா சிரியாண்டா ரோம பேரரசு, ரோம பேரரசுடைய கடைசி போட்டு தான் சிரியா. அங்கே வியாபாரம் போவாங்க இவங்க அரபிகள். அத்தார் தான் அவங்க மெயின் வியாபாரம், வாசன பொருட்கள் எடுத்துட்டு போனா அங்க வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு வர்ற நேரம் ஈச்சப்பழம் அது இது நிறைய போகும். பண்ணிட்டு வந்தா அவங்க பாக்குறாங்க, அடனா சாதாரண நாளுக்கெல்லாம் காலில் எல்லாம் உழுகுறானே, இவர் வந்து கெஞ்சிராரு ஜாபிர், யார சொல்லலாம் ஒரே ஒரு வாட்டி உங்க காலில் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லையா? அடி அவங்களாம் விழுறாங்களே, பெரிய இமேஜில் வராரு ரசூல்லா காலில் ஒரு தடவை விழுந்து பார்ப்பாண்டு வந்து அனுமதி கேட்கணும், சும்மா விளையாடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஜாபிர், அல்லாஹ்வுக்கு மட்டும், எனக்கு ஏது ஒரு மனுஷன் ரசூல்லா காலில் விழவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப காலில் விழக்கூடாது என்பது இஸ்லாமிய அடிப்படை. ஆனா ஷைத்தா இப்லீஸ் இருக்கிறானே, அவன் வழிகெட்டு போனதே அதனாலதான். ஆதம் நபிக்கு சுஜூதுல உழன்றான்ல, உழு சுஜூலி ஆதமே ஃபஸஜது இல்ல இப்லீஸ். இப்லீஸை தவிர அத்தனை மலக்குகளும் உழுந்தாங்க, கால் எல்லாரும் சுஜூத் பண்ணாங்க. அத்தனை மலக்குகளும் சஜதா செய்தார்கள். சஜதாக்கு வேற வேற விளக்கம் கொடுத்தாலும் வேற விளக்கம் கொடுக்கலாம், கொடுத்தாலும் கொடுக்காட்டி சஜதா நடந்திருக்கிறது. எப்படியோ அடிபணிந்திருக்கிறார்கள். இல்ல இப்லீஸ் அபா வஸ்தக்பர், அவன் பெருமை அடித்து அவன் கேட்கிறான் அல்லாஹ்ட்ட, ரப்பே கலக்தனி மின்னார் வ கலக்தஹு மின் தீன், அவரை போய் மண்ணால படைச்சிருக்கிற, என்ன நெருப்பால படைச்சேன், நெருப்பு வெயிட்டா மண் வெயிட்டா? லாஜிக்கல் क्वेश्चन சரியா தான் இருக்குது. நெருப்பு பெருசா மண் பெருசா? ஓ இப்படியே கேட்கிற. நான் சொன்னா மண்ணு நெருப்பெல்லாம் இல்ல, பூல கீழே உலன கீழே உழணும், எலும்புடா எலும்பணும். என்கிட்ட क्वेश्चन கேட்க கூடாது, அது சரியா பிள்ளை நான் சொல்லுவேன். அப்ப குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் ஆயத்து குஃப்ரியத் ஆயிட்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வந்து அதை சொல்ற, இப்லீஸ் என்ன பண்றான்? வழி கெட்டு போறான், போ தொலைஞ்சு போன்றான்ல. குல் நபிது மின்ஹா ஜமியா, இங்க இந்த இறங்கறான்ல. அப்ப என்ன நடக்குது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் எதை சொல்றானோ செய்யணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்ல விழுறது கிட்ட எடுக்கல. ஆனா இப்லீஸ் என்ன பண்றான்? விழாததுனால தான் இப்லீஸா போறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்து அல்லாஹ் அப்படி சோதனை கொண்டு வருவான். இது மாதிரி இப்ராஹிம் நபி வந்து குழந்தை அறுக்கிறது வந்து நல்ல காரியம் செய்யல. அல்லாஹ் சொன்னா, யா அல்லாஹ் மனுஷனை கொல்லக்கூடாது, யா அல்லாஹ் மனுஷனை கொண்ட முழு உலகத்தையும் கொண்ட மாதிரி ஒரு ஆளை கொண்டா கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது, அல்லாஹ் சொன்னா செஞ்சுட்டு போயிடணும். இப்ப யாருக்கு அல்ல அப்படி சொல்ல மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நபிமார்களோட வகை முடிஞ்சு விட்டது. இப்ப அவனாவது பிடிச்சி அறுக்க போறன்னு ஒரு ஷேக் சொன்னான்டா, அவன் டூ போடுறான்டா அர்த்தம். உங்களுக்குதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப விஷயம் என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த மாதிரி சோதனைகள் வர்ற நேரத்தில் பெருசா கொடுப்போம். அன்பு இருந்தா அவங்க பிள்ளையோட சில வேலை ஹாஸ்பிட்டல் வழியில நீங்க நிப்பீங்க, விளங்குதா? காணியோட பூமியோட இறக்கமா அது கோட்ஸ்ல தொங்கி கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தப்பாக தவறாக என்ன பண்ணிருவீங்க? சைனை வச்சு கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி நடக்கும். ஒரு சிங்களவர் என்ன பண்ணிட்டாரு? அவரோட மூத்த மகன் தான் ரொம்ப கரடு முறை நடக்கிறாண்டு, பெரிய சொத்துக்காரரு, இப்ப வயசாளி. என்ன பண்ணிட்டாரு? ஒரு சில பர்ச்சேஸ்களை மகனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இன்னும் சிலதை என்ன பண்றாரு தெரியுமா? நான் செத்த பிறகு கிஃப்டா போன்னு எழுதிட்டாரு. அது பெரிய பங்களா எழுதினா. இப்ப மகன் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியோட சேர்ந்து எப்ப பார்த்தாலும் வாப்பாவோட தகராறு. இப்ப வாப்பாக்கு என்ன வேணும் தெரியுமா? என் கிஃப்ட் போக கூடாது. இப்ப என்ன பண்ணணும்? கிஃப்ட் போக கூடாது, எப்படியாவது இதை விற்கணும். விற்கிறதுக்கு அவன் சைன் வைக்கணும். அவன் சைன் வைக்காம இருக்கிறான். எப்படிப்பட்ட நிலைமை பாத்தீங்களா? அந்த மகனை நம்பின அவன் கை விட்டுட்டான், இந்த மகனை நம்பின இவன் கை விட்டுட்டான். இது சொத்து தானே, பெரிய சொத்தா நினைச்சேன்.
இது சொத்தே முசீபத்தா போச்சா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படித்தான் வரும். பிரச்சனைகள் என்பது அந்த மாதிரி வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? நீங்க எதை சம்பாதிச்சாலும் எதை கொண்டு வந்தாலும் நிலையாக நிக்காது. துனியாவே தக்கன் தக்காண்டா சுக்கு நூறா போவமாண்டா, என்னப்பா நீ மீய போற? அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இஸ்திகாமத் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஹா இப்பெல்லாம் கொஸ்டின் வருகுதே, தவு ஜமாத்து கொஞ்சம் விலகி நிற்போமா, புள்ள பொண்டாட்டி புள்ளிட படிப்பாது இதுன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் விலகி நின்றுவோம். இல்லைன்னா போற வழியில் அவன் பிரச்சனை படுத்துவான், இவன் பிரச்சனை படுத்துவான். சில பேர் பார்ப்பாங்க வியாபாரம் உடைஞ்சிருமே, தவு ஜமாத்துன்னு போனண்டா வியாபாரம் இல்லாமல் போயிருவோமே, அதனால கொஞ்சம் மறைஞ்சு என்ன பண்ணிடுவோம், தவு ஜமாத்து ஆதரவாளன்னு காட்டிக்கொள்ளாம உள்ளுக்குள்ள விஷயத்தை நடத்திடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் எதை எப்படி சாதிக்க போனாலும் அல்லாஹ் அவனுடைய நாட்டம் தான் நடக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒழுங்கா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தப்பி போயிருவீங்க. இந்த வளர்ச்சி எழுச்சி அப்படிலாம் போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணல. ஊரே சேர்ந்து பெட்லோக் போட்டார்கள், அவ்வளவு பேரையும் தலைகுனிய வச்சான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் நாடினால் கொடுப்பான் எடுப்பான். கொடுத்தோன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க, ஆஹா இவர்கள் தான் அநியாயக்காரர்கள் போல, பள்ளிவாசல் நாங்க பெட்லோக்க போட்டோம், நாளைய தக்பீர் ஜும்மாவை நிப்பாட்டிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோமா, கொடுத்து எடுத்தா தானே கேவலம். ஒன்று கொடுத்து போட்டு எடுப்பான் பாருங்க. மஹிந்த ராஜபக்ச ஆக ஓண்டு பறந்தார். இப்ப ஜெயில போய் மகனை பார்க்கிற நேரம் தான் சிராந்தி ராஜபக்ச அவர்களுக்கு கவலை வரும். தூக்கி கீழே போட்டாதான் உடம்பு வலிக்கும், லேசா விழுந்தா வலிக்காது, வலிக்கி விழுந்தா வலிக்காது, ரெண்டாம் ஆண்டுல குச்சாதான் வலிக்கும். வலிச்சா கோட்டு அல்லாஹ் போடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நாட நினைத்தானோ அதை அவன் நாடி முடித்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப இஸ்திகாமத்தை பொறுத்தளவுல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த பாடம் என்ன, கொஸ்டின் பெருசாகத்தான் வரும், ஹார்டா தான் வரும். கொள்கைவாதி என்றால் கொஸ்டின் பெருசா வரும். ஆனா ஒன்றை மட்டும் புரிஞ்சிருங்க, ஆன்சர் சிம்பிளா வந்துடும். நீங்க பொறுத்துட்டு நின்னீங்கடா மற்றவனுக்கு அல்லாஹ் என்ன வாசலை திறக்க மாட்டான். அவன் திண்டாடிட்டு நிக்கிற நேரம் பெரிய கொஸ்டின், சிம்பிள் ஆன்சர். கொஸ்டின் உலகத்துக்கு பெருசு, ஆன்சர் கேட்ட திறந்து விட்டுறோம் போ அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி சிம்பிளா நீங்க பார்த்திருப்பீங்க வரலாறு. ரமலான் மாதத்துடைய 17வது இரவு பெருமானார் எங்க போனாங்க, லேசா மழை பெய்யுது. அந்த மழையே சொல்றாங்க சஹாபாக்கள், என்ன சொல்றாங்க தெரியுமா, பத்ர் களத்துல வந்த 17வது இரவு ரமலானுடைய அந்த நேரத்தில், அதாவது அங்காங்கே தொழு எல்லாரும் ஒவ்வொரு இடத்த எடுக்கிறாங்க. அந்த காலத்து யுத்தம் நடக்கிற இங்கேருந்து அங்கே அடிக்க மாட்டான் மிசைல் மாதிரி. பத்ர் என்பது முன்னாடி நிற்கும். அங்கேருந்து ஒரு ஆள் போடுவார், அலி என் பேர் கூப்பிட்டா அவர் போவார், ஹம்சாண்டா வருவார் முன்னாடி, அங்கேருந்து ஒரு ஆள் வருவாங்க, 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க. இவர் ஒருத்தர் முடிச்சா மற்ற ஒரு பேரை கூப்பிடுவாங்க, அவர் வரணும். இப்படி ஒரு 10க்கு போன பிறகுதான் 2 மோதும். அப்படித்தான் யுத்தம் நடக்கும். யுத்த தர்மம் என்று இருக்கிறது. எதில் மோதல் செஞ்சாலும் யுத்த தர்மத்தை மீற மாட்டாங்க. அவன் ஜாகிலியத்தினால் குஃப்ர் இருந்தாலும் யுத்த தர்மம் தர்மம் நிறைவேற்றுவாங்க. அந்த காலத்துடைய வரலாறு அப்படி சொல்லுகிறது. வாக்குறுதிகளை வாக்குறுதியா நிறைவேற்றுவாங்க. பிடிச்சு விடுறா விடுவாங்க, பிடிச்சா பிடிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஜாகிலிய காலத்து மக்களும் செய்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒன்றும் இல்லை, வந்தது எதுக்கு, பத்ர் என்ற யுத்தத்துக்கு வந்ததா, எதுக்கு வந்தாங்க, பழி வாங்க வந்தாங்க. எங்களை ஒரு உடுப்போட ஒன்றோடு அனுப்பினீங்களா நீங்க, அப்படி என்றால் அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க சிரியாவில் இருந்து. அவ்வளோத்து எடுத்து வர்ற நேரம் எங்க காணி பூமி சொத்து செல்வம் எல்லாம் எங்க மக்களை எடுத்தீங்களா, அதை அபகரிக்கிறது இஸ்லாத்து தப்பு இல்லை. அது கவர்மெண்ட்டை செய்யணும், தனியா ஒரு ஆள் போய் போக கூடாது. நபிக்கு அனுமதி இருக்குது. அவர் பத்ருக்கு போறாரா, அந்த வழியில போற நேரம் அவனுக்கு ரூட் மெசேஜ் கிடைக்குது, முகமது நபி வந்து ஒரு படை எடுத்துட்டு வராரு. அதனால அவர் கடற்கரை ஓரமா போய் மெசேஜ் கொடுத்துட்டாச்சு. அங்கிருந்து வர்றாங்களா, இவங்க யுத்தத்துக்கு எதிர்பார்த்து வாழலாம் கொண்டு போகல, கொஞ்சம் தான் இருக்குது. 300 320 கிடப்பட்டது, அங்க 1000. ரசூல் ஒரு மரத்து கடையில் உட்கார்ந்து ராத்திரி என்ன பண்றாங்க, ஷேதால விழுந்துட்டாங்க, நிறைய கேட்கறாங்களா. அடுத்த நாள் காலையில் அபூபக்கர் சொல்றாங்க, நாங்க போய் யுத்தம் நடக்கிற இடத்துக்கு முன்னாடி ரசூல்லா இது பண்ணுவாங்களே இல்லையா, ஒரு இடத்துல இருந்து தான் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் கொடுக்குற இடத்துல இருந்தா ரசூல் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு வேட்டி உடுத்திருந்தாங்க, மேலால் ஒரு டவல் போட்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கையை ஏந்திராங்க. அல்லாஹ்ட்ட நிறைய கேட்குற, ராத்திரி கேட்டாச்சு, இப்ப கேட்குறாங்க. கேட்டுட்டே இருக்கிற நேரத்தில் ரசூல்லா கரம் ஏந்தி மேலே போகுது. போனா மேல தூக்குற நேரம் டவல் போட்டிருப்பாங்களே அது அப்படி கீழே விழுவுது. அல்லாஹ்ட்ட கேட்கிற நேரம் மதிமயங்கி அப்படி கேட்டுட்டே போறாங்க. அப்படிப்பட்ட சோதனை, இந்த சோதனை வந்து அந்த மாதிரியான சோதனை. மதிமயங்கி கேட்டுட்டு போற நேரம் அது கீழே விழுவுது. அப்ப பின்னாடி நின்று அப்படியே போட்டுடுறாங்க. போட்ட உடனே அப்ப சரி வருமா இல்லையா, போட்டு போட்டு இப்படி பாக்குற கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கீழே விழுது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் இப்படி ஏந்தவில்லை, இப்படி ஏந்துறாங்க. ரப்பே என்ன சொல்லி ஏந்துறாங்க, யா அல்லாஹ்
இந்த கூட்டம் இன்றைக்கு அழிக்கப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு யாரும் மீய மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ காப்பாற்ற வேண்டும். யா அல்லாஹ், அவங்க அடிமையா ஒப்புக்கொள்கிறார்கள். அவங்க ராஜாவான் என்று சொல்லல, அடிமையா ஒப்புக்கொள்றாங்க. யா அல்லாஹ், அவங்களுக்கு தெரியாத முடிவு என்ன, இன்னும் அறிவிக்கப்படல முடிவு. ரப்புல் ஆலமீன் சொல்லணுமே முடிவு. அதான் சோதனை. மூசா நபி போய் கடலில் நின்றாரு. எங்க எப்படி வரும்னு தெரியுமா அவருக்கு? கைத்தடியை போட தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட்டுக்கே போட்டிருப்பாரு. அது கடலை பிரிக்கும் தெரிஞ்சத பாம்பு தான் ஆச்சு. கைத்தடியை போட்ட கடல் பிரியும் தெரியாது. ரப்புல் ஆலமீன் சொன்னா இப்ப போடு, கடல் பிரியும். டைம் வரணும், அது வரைக்கும் பொறுமை இருக்கணும். எல்லாரும் கேட்டாங்க, இன்னால முதருக்கும் யா மூசா. மாட்டிட்டமே மூசா, சும்மா வீட்டுல இருந்தோம், கிளப்பிட்டு வந்தீங்களே, இங்க வந்து பாது, இப்ப எப்படி பிரிகிறது, இப்ப எப்படி தாண்டது, தான் வர்றான் பின்னாடி, 50 பேர் எங்களை சாவடிக்க போறான். இவர் சத்தம் இல்லாம நிக்கிறது. மெசேஜ்கள் இவருக்கு எதால போறது, ஃபிளைட்டால போறதா, கப்பலால போறதா? போறாரு கீழே. அல்லாஹ் சொல்றான், நாங்கள் மூசாவுக்கு சொன்னோம் போடுங்கள் என்று, கடலை பிரித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிக்கும் வகை வர காட்டி கேட்கிறாங்க. கேட்டா ஒரு இப்படி கீழே உழுவுற நேரம் அபூபக்கர் கேட்கிறாங்க தட்டி, ரலியல்லாஹு யார சொல்லலாம், நீங்க ஒரு யார சொல்லலாம், உங்க ரப்புட்ட நிறைய கேட்டீங்க, போதும் யார சொல்லலாம், நீங்க தாண்டி கேட்டுட்டீங்க யார சொல்லலாம். அவ்வளவு கேட்க இவர் பின்னாடி நின்று பாக்குறாரு. இவர் போட்டு தவளை போட்டு போட்டு விடுறாரு. அதை கேட்டு சொல்ல நிப்பாட்டாங்களா? கேட்டுட்டே இருந்தார்கள். திடீரென முகம் பிரகாசமாக மின்னது ரசூலாட. சொல்கிறார்கள், அதோ ஜிப்ரீல் இறங்குகிறார், நான் பார்க்கிறேன். வானவர்கள் அணிவகுத்து இறங்குகிறார்கள். உத்துபா இந்த இடத்தில் கொலை செய்யப்படுவான், ஷைபா இந்த இடத்தில் கொலை செய்யப்படுவான். இப்னு மஸ்ஊத் பின்னாடி நின்று அம்பட்டையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்ற இடங்கள் எல்லாம் அவதானிக்கிறார்கள். களம் நிறைய தெரிஞ்சிடும். இந்த இடம்டா எங்கேயோ தொலைவில் இல்லை. அவர் சொல்ற, வல்லஜி நப்சி பீதி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, பெருமானார் எந்த இடத்தை எப்படி சொன்னார்களோ அந்த இடத்திலெல்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க தெரியுமா? இவர்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டு குர்ஆன் ஆயத்தை ஓதி 54வது அத்தியாயத்துடைய 45வது வசனத்தை ஓதி ரசூலுல்லாஹ் வஹியை இறக்கிட்டாங்க. யுத்தம் நடக்கவே இல்லை. 300 பேர் நிக்கிறாங்க, அங்க 1000 பேர். முடிவு அறிவிச்சாச்சு. என்ன முடிவு? ஓட போறான் என்பதை சொல்லித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வஹியை சொல்லி இவர்கள் ஓட போகிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஓட போகிறார்கள், புறமுதுகிட்டு ஓட போகிறார்கள் என்று சொல்லியே அவர்கள் ஓடிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட நிலைமையை கொடுத்தான். இதான் சோதனைண்டா. சோதனைகள் வருகிற நேரத்தில் அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக நின்று அல்லாஹ்விடம் நிறைய கேட்டார்கள். அந்த பொறுமை என்ன விளங்குது உங்களுக்கு? பொறுமை பேசாம சப்சப் பண்ணிருக்கிறது இல்ல. ரப்புல் ஆலமீனை நாடி 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 எங்களால் முடியுமான அளவுக்கு நெருங்குற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அரவணைத்து அப்படியே அரவணைத்துக் கொள்வானே. இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் எவனாலும் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பை அந்த அடியானுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாலைவனத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சோதனை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியாவது தியாரிகள் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு வைங்க, ஒரு தலைவர் அதோட ஒரு கூட்டம் அழிக்க போகிறார் மெசேஜ் கிடைத்தால் தலைவர் கூட்டமாகத்தான் போவார். அதுதான் வளமை, அப்படித்தான் போக வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் மக்களை முன்னாடி அனுப்பி கொண்டார்கள். மக்களை முன்னாடி அனுப்பிவிட்டு கொஞ்சம் பேர் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மதீனத்து பயணத்துக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்த்தது ஒரே ஒரு தோழர். அவருக்கு எந்த பயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன்? இன்னல்லஸீன காலு ரப்புனல்லாஹ், யார் தன்னுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி சும்ம ஸ்தகாமு, அதில் உறுதியாகவும் நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கி, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு உண்டு என்ற செய்திகளை மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் பாலைவனத்தில் என்ன முடிவு? பெருமானாரை முடித்து விடுவோம் என்ற முடிவு, வாழவே இயலாது என்ற முடிவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவிலே ரசூலுல்லாஹ், நீங்க நினைக்காதீங்க, ரசூலுல்லாஹ்வை வெட்டுவதற்கு தேடினார்கள். ரசூலுல்லாஹ்வை வெட்டுவதற்கு அவர்கள் நேரம் பார்த்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், நபியே மனிதர்கள்ட்ட உங்களை நான் காப்பாற்றுவேன். எவனுக்காவது முடியும் என்றால் வெட்ட சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். பாலைவனத்தில் அந்த சம்பவங்கள் நடந்தது. அவர்கள், நீங்க நினைக்காதீங்க சும்மா குறிப்பாத்தாங்க கிடைக்கல என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பொம்பளை விட்டு வைக்கல. அவர்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு வந்து நிப்பாட்டி நடு சந்தியில நிப்பாட்டி வைத்து கேட்டார்கள், விடுகிறாயா இல்லையா?
ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான உறவு. அம்பை கைகளை எடுத்துக்கொண்டு கேட்டார்கள், எனக்கு அல்லாஹ் வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வாழ்க்கையுடைய முடிவை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான், அதுதான் முடிவு. உன்னால எதுவும் மாற்றலாது. நீங்கள் வரலாறு நெடுகளும் பார்த்திருப்பீர்கள். மதீனத்து வரலாறு ஐரோப்பாவுக்கு செட் ஆகாதல்ல அப்படின்னு நல்லடியார்களே. ஐரோப்பா முழிச்சு பார்க்கும், அமெரிக்கா திடுக்குட்டு பார்க்கும். இவர்கள் மனிதர்களா வேற யாருமா? உயிரை கொடுப்பதற்கு அடுத்த நிமிஷம் அவர்கள் தயாராக இருப்பார்கள். லில்லாஹி லில்லாஹி லில்லாஹ், அல்லாஹ் 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 என்று அவர்கள் நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அன்பிலும் பாசத்திலும் அதிமயங்கி நிற்கக்கூடியவர்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அம்பை கைகளை வைத்துக் கொண்டு என்ன சொன்னார்கள்? இல்லை, அல்லாஹ் வேண்டும் என்று சொன்னார். எடுத்து குத்தினால் ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். போகிற நேரம் சின்ன பிள்ளை அம்மாரை விட்டு விட்டு போனார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புள்ளை கிடக்க முன்னாடி என்றால் பரவாயில்லை என்று நினைப்பார்கள். புள்ளை இருக்கிறது, புள்ளையும் மாப்பிளையும் நிற்க. அம்மார் சின்னவர், பெருசாகி அவர் கல்யாணம் முடித்தால் பரவாயில்லை. அம்மார் சின்னவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த புள்ளையை விட்டு விட்டு போவதற்கு முடிவெடுத்தால் அந்த தாய் ஏன் சுவர்க்கம் ஜன்னா, சுவர்க்கம் என்ற ஒரே அடிப்படைக்காக வேண்டி அவர்கள் தயாரான இஸ்திகாமத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சுமையா ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்த கேள்வி. அதுதான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் போட்ட சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பார்த்து நிற்க மாப்பிளை என்ன பண்ணார்கள்? பாலைவனத்தில் உள்ள அவர்களுடைய தண்டனைகளில் ஒரு தண்டனை இருக்கிறது. என்ன? காலை எடுத்து ஒட்டகத்தில் கட்டினால் மறுக்காலை மறுக்க கட்டுவார்கள் அர்த்தம். ரெண்டு திசைக்கு ஓடினால் உடம்பு பிளந்து போகும் பாருங்கள், ரத்தம் வடியும் பாருங்கள். வேதனையோட சாகடிக்கும் திட்டம், வேதனையோடு சாகடிக்கும் திட்டம். கெட்டுகிற நேரத்திலே புரிந்து கொள்வார்கள், அடுத்தது கெட்டுவார். இல்லைன்றால் மணலில் போட்டு பிரட்டுவார்கள். வேதனையோடு அவர்கள் அழிந்து போகட்டும் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்திகாமத் ஈமானுடைய உறுதியை அந்த சமுதாயம் பார்த்து அசந்து போனது. இவர்களை எல்லாம் மாற்றவே இயலாதா? இவர்களை ஒன்றும் பண்ண முடியாதா? பிலால் இப்னு ரபாவை போட்டு பிரட்டுற நேரம் என்ன சொன்னார்? அஹத், அந்த வார்த்தையை தான் வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லாதப்பா. லாத்து உஸ்ஸா மனாத் எல்லாமே இறைவன் என்று சொல்லப்பா. அல்லாஹ் ஒத்தன் என்று சொல்லாத. ஒத்தன் என்று சொல்வதில் தான் பிரச்சனை. இறைவன் நிறைய இருக்கிறான்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹத் என்றார். அவரை போட்டு பிரட்டுகிற நேரம் எல்லாம் சுட்டு போகிறது. தாரில் போட்டு பிரட்டுவதை விட பாலைவனத்து மண்ணில் கால் வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கிடைத்த சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாசிர் என்ன சொன்னார்? கெட்டுகிற நேரமும் தைரியம். அவருக்கு புள்ளி உம்மா போயிட்டார்களே, என்னுடைய புள்ளைக்கு நான் வாப்பாவே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன். கெட்டினார்கள், பேசினார்கள். அல்லாஹ் வேணும் என்று சொன்னார். ரெண்டு திசைக்கு ஒட்டகம் ஓடப்பட்டது, உடம்பு இருக்கூறாக பிளக்கப்பட்டது. அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிது நபவி கட்டப்படுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி கட்டுற நேரம் எல்லோரும் சஹாபாக்கள் ஒவ்வொரு கல்லையும் கொண்டு வர்றார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 கல், அவருக்கு இரட்டிப்பான நன்மை வேண்டுமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாப்பா உம்மாவும் ஷஹீதாக்கப்பட்ட நிலைமை. அவருக்கு கொஞ்சம் கூட ரசூலுல்லாஹ்வோட கோபம் இல்லை. எங்க உம்மா வாப்பா இந்த மார்க்கத்தால் தான் அவர் சொல்லவில்லை. அவர் அழகாக வளர்த்தெடுக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் வருகிறார். 2 கல் பள்ளிவாசலை கட்டுவதற்கு எல்லோரும் ஒரு கல்லை கொண்டு வர தலையிலே ஒரு தூசி. ரசூலுல்லாஹ் கிட்ட கூப்பிட்டு தூசி எடுத்து விட்டு பாவம் அம்மார் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை திரும்பி பார்த்து, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏன் எனக்கு பாவம் என்று சொன்னீங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அம்மார் உன்னை கொல்லுவார்கள் என்றாங்க ரசூலல்லாஹ். அம்மார் உன்னை கொல்லுவார்கள், வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லும் அம்மார். ஆல யாசிருன் ஃபில் ஜன்னா, யாசிருடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட குடும்பம் என்றாங்க ரசூலுல்லாஹ். உங்க உம்மா, உங்க வாப்பா, நீங்க 3 பேரும் ஷஹீத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் மரணித்து 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிஃபின் யுத்தத்தில் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது போன்று கொலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சோதனை இப்படித்தான் வந்தது பாலைவனத்திலே. அவர்கள் சரியான ஆன்சரை கொடுத்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சுவர்க்கத்தில் அமர்கலமான குடும்ப வாழ்க்கையை வைத்திருக்கிறான். ஆல யாசிருன் ஃபில் ஜன்னா, யாசிர் மட்டும் சொர்க்கம் அல்ல, யாசிருடைய மனைவி மட்டும் சொர்க்கம் அல்ல ரலியல்லாஹு அன்ஹு, குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனை என்பது வந்து கொண்டே இருக்கிற நேரம் ஈமானுடைய உறுதியை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் சோதனைகளை அனுப்புவான். அந்த நேரம் எல்லாம் சரியான முடிவு எடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற சிந்தனையை பதிவு செய்வதற்கு தான் இவைகளை எல்லாம் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் எக்கச்சக்கமான சோதனைகளை பார்க்கலாம்.